மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட மெய்ப்பனும் ஆட்டு மந்தையும் என்ற தலைப்பிலே 3வது வாரமாக இந்த நாளில் தேவ செய்தியை தியானிக்க கர்த்தர் கொடுத்த தயவு ஈவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். 2 வாரமாக ஆட்டு மந்தையும் மெய்ப்பனும் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே நாம் வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் ஏன் இதை தியானிக்க வேண்டும் என்று கடந்த 2 வாரங்களும் சொல்லி இருந்தாலும் மறுபடியும் கூட அதை குறித்து சில அஸ்திபார சத்தியத்தை நான் சொல்லி அதோடு இந்த வசனத்திலே நாம் இந்த நாளில் மேற்கொண்டு போக கர்த்தர் கிருபை தருவாராக. ஏனென்றால் இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மெய்ப்பனாக அறிமுகப்படுத்துகிறார். தன்னை ஒரு மெய்ப்பனாக அறிமுகப்படுத்துகிறார். மெய்ப்பன் என்று அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் அன்று இஸ்ரவேல்ல, எருசலேமில், மற்ற பகுதிகளில் காணப்பட்ட உண்மையிலேயே ஒரு ஆடு மேய்க்கிறவராக அவர் இருக்கவில்லை. அவர் உண்மையாக ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருக்கவில்லை. அதே நேரத்தில் அவர் ஆடு மேய்த்திருக்க மாட்டாரா அப்படி என்றால் அப்படியும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்ரவேல்ல பிரதான ஒரு வேலையாக அநேகர் சொந்தமாக ஆடுகளை வைத்திருப்பார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த அனுபவம் வாலிப வயசுல இருந்திருக்க கூடும். அப்போ இவர் இப்படி பேசும் பொழுது அங்க இருந்த பரிசேயர்கள்ட்ட தான் பேசி இருக்கிறார். நான் முதல் வாரமே இந்த முந்தின வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரத்திலையும் காட்டியிருந்தேன். ஆனால் இதுல அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியம், அவர் என்னத்தை சொல்ல வருகிறார் என்பதை அங்கு இருந்தவர்கள் புரிந்து கொண்டார்களா அப்படி என்றால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா. 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 10:6. இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. அப்போ சொன்ன காரியம் அவர்களுக்கு புரிந்தது. ஒரு மேய்ப்பன் என்றால் என்ன, மாட்டு மந்தை என்றால் என்ன, ஆடுகள் என்றால் என்னன்னு அவர்களுக்கு புரிந்தது. ஆனால் அவருக்கு அது உள்ள ஆண்டவர் என்ன வைத்து சொல்லுகிறார் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார் சீஷர்களிடம், இதோ நான் ஏன் உவமையா பேசுகிறேன் என்றால் இந்த ஜனங்களுக்கு அப்பதான் புரியும் அப்படின்னு சொல்லி உவமையா பேசுறார். ஆனா இங்க இவங்களுக்கு அதுவும் புரியவில்லை. ஏன் புரியவில்லை அப்படி என்றால் இது ஒரு ஆழமான உண்மை, ஆழமான சத்தியம். இது இன்று நமக்கு ஏன் விளங்குகிறது அப்படி என்றால் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால தான், நமக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறதுனால தான் நமக்கு இந்த வசனம் புரிகிறது. இல்லை என்றால் நாமும் பரிசேயர்கள் போலதான் இருந்திருப்போம், விளங்காது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நம் நன்றி செலுத்துவோம். ஓகே, இப்ப அவர் பேசும் பொழுது அதுல என்ன அவர் என்னத்தை சொல்லுகிறார்? அவர் இதோ அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, அவர் பரலோக சென்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சபை பிறக்கிற அந்த நாளிலிருந்து கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய நிலை என்ன, அவர்கள் எதோடு கூட ஒப்பிட முடியும் என்று அவர் என்ன செய்கிறார்? நாட்டு மந்தையின் உதாரணத்தை சொல்லுகிறார். அப்போ நாம் இந்த அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஒரு மெய்ப்பராக பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்துகிறது ஒரு புறம் இருந்தாலும், நம்முடைய விசுவாசம் அதோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவு, இதை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன், அது ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போகும் பொழுதுதான் அவருடைய முழு நிலையை நாம் அறிந்து கொள்ளுவோம். அவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் மகத்துவம் நிறைந்த கர்த்தர். நமக்கு அவரை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். அதிலும் நம்மோடு அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்ன, அவர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார்,
நம்ம அவரை எப்படி சார்ந்திருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை தெரிந்து கொள்ளதான் இந்த உவமையிலே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆகையினாலே கிறிஸ்து பிரியமானவர்களே, இது யாருக்காக இந்த வசனத்திலே அவர் தன்னை மேய்ப்பனாகவும் ஆட்டு மந்தையை குறித்து பேசுகிறார். இந்த ஆட்டு மந்தை என்பது வேற யாரும் அல்ல, கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு நபர் கிறிஸ்தவனா மாறணும் அப்படின்னா அது ரொம்ப இலகு, ரொம்ப ஈஸி. என்ன எப்படி ஈஸி அப்படி சொல்றேன் அப்படி என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒரு மனிதனிடம் சுவிசேஷம் போதிக்கப்படும் பொழுது, ஒரு மனிதனுடைய காதுல சுவிசேஷம் போதிக்கப்படும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அந்த வசனம் அவனை அவன் ஒரு பாவி என்று அந்த வசனம் அவனுக்கு உணர்த்துகிறது. கிறிஸ்துவின் நற்செய்தி ஒரு மனிதனை, அவனிடம் இருக்கிற பாவத்தை அவனுக்கு உணர்த்தும். அது சுவிசேஷத்துடைய அல்லது நற்செய்தியினுடைய காஸ்பலுடைய வல்லமை. அவன் உணர்த்தப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் மனமாற இந்த வசனம் அவனுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரும் என்ன செய்கிறார்? இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் இந்த பூமியை கண்டித்து உணர்த்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி என்ன செய்வாராம்? கண்டித்து உணர்த்துவார். அந்த உணர்வு வரும் பொழுது ஒரு பக்கம் சுவிசேஷம் போதிக்கப்படுது, மறுபக்கம் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறார். இந்த ஒரு ப்ராசஸ்ல என்ன நடக்கிறது? ஒரு மனிதன் உணர்த்தப்படுகிறான். அந்த உணர்வின் நிமித்தம் அவன் மனம் மாறுகிறான். மனம் மாறும் பொழுது அவனுக்கு என்ன நடக்கிறது அப்படி என்றால், 1 யோவான் 1:9 இன்று அநேக வசனங்களை படிக்க வேண்டியதா இருக்கும். 1 யோவான் 1 John chapter 1 verse 9. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். என்ன நடக்கும்? நம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, மனம் மாறும் பொழுது கர்த்தர் நம் பாவத்தை மன்னிக்கிறார். ஒரு மனிதன் வாழ்க்கையில இது நடக்கும். இது நடந்த உடனே அவனுக்கு என்ன நடக்கிறது? யோவான் 3:3 அடிப்படையிலே அவன் மறுபடியும் பிறக்கிறான். அது மாத்திரமல்ல, யோவான் 1:12 அடிப்படையிலே அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். அல்லேலூயா. யோவான் 1:12 அதான் சொல்லுது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்கள், நான் வாசிக்கிறேன். யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். முதலாவது கர்த்தருடைய நற்செய்தி ஒரு மனிதன் காதுகளுக்கு போகிறது, செவிகளுக்கு போகிறது. பரிசுத்த ஆவியானவரும் உணர்த்துகிறார். அவன் மனம் மாறுகிறான். மனம் மாறும் மன்னிப்பு கேட்கும் பொழுது இயேசு அந்த பாவத்தை மன்னிக்கிறார். மன்னித்த உடனே அவன் மறுபடியும் பிறக்கிறான். மறுபடியும் பிறந்தவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். ஹல்லேலூயா. மாறும் பொழுது இதற்கு ஒரு அடையாளமாக தான் அவன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியதா இருக்கிறது. பிற்பாடு என்ன நடக்கிறது? இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் சுலபம். இதெல்லாம் என்னது? சுலபம். ஏன்னா எல்லாம் நம்ம வேலை அறிவிக்கிறது மட்டும்தான். அவங்க மனம் மாறி அந்த விசுவாச ஜெபம் ஒன்று இருக்குது. அவங்க பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு நபரை ஜெபிக்கும் பொழுது அவன் ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறாங்க. இட்ஸ் ஆல் ஈஸி. அந்த ப்ராசஸ் ரொம்ப இலகு. ஆனால் அவன் கர்த்தருடைய பிள்ளையா மாறின பிறகுதான் அவனுக்கு உண்மையான சவால் இந்த உலகத்திலே ஆரம்பிக்கிறது. இப்பதான் அந்த சவால் ஆரம்பிக்கிறது. என்ன அந்த சவால் அப்படி என்றால், முதலாவது இந்த நபருக்கு இதுவரை ஒருவேளை அவங்களுக்கு விரோதிகள் இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையா மாறுறானோ அன்னைக்கு அவனுக்கு ஒரு விரோதி எழும்புகிறான். யார் அந்த விரோதி அப்படி என்றால் 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது. 1 Peter 5:8 சொல்லுகிறது.
தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எதிராளி, ஒரு விரோதி, எதிரி. இப்போ அவனுக்கு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஒரு எதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சவாலா இருக்கும். சினிமாலாம் அதை பார்க்க முடியும். ஒரு எதிரி இருந்தா எதிரி சும்மாவே இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? இவங்களை எப்படியாச்சும் ஏதாச்சும் செஞ்சு இவங்களை வீழ்த்தணும், இவங்களை எப்படியாச்சும் இவங்களை தாழ்த்திடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் பிரதான எதிரி பிசாசு. அவன் ஓய்ந்திருக்கவே மாட்டான். சரியா? அப்புறம் வேற என்ன அப்படி என்றால், 2 சவால் சொன்னேன். அதுல ஒன்று விரோதி வந்தாயிட்டு, இன்னொன்னு என்ன, இந்த ஒரு புதுசாய் பிறந்த ஒரு விசுவாசிக்கு ஒரு பொறுப்பு வந்துடும். அன்னையிலிருந்து ஒரு பொறுப்பு ஒன்று தொடங்குகிறது. என்ன அந்த பொறுப்பு? எஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு டாஸ்க் இருக்குது. அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. அதை அவன் என்ன செஞ்சு முடிக்கணும்? செய்து முடிக்கணும், அக்காம்ப்ளிஷ் பண்ணணும். என்ன அந்த பொறுப்பு? ரோமர் 8:29. என்ன அந்த பொறுப்பு அப்படி என்றால், ரோமர் 8:9 ஒரு கிறிஸ்தவன் ஏன் ஆண்டவர் அழைத்தார், அவனுடைய அழைப்புக்கு நோக்கம் என்ன அப்படி என்று நாம் வேதம் சாட்சி கொடுக்கிறது. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ இவனுடைய வாழ்க்கை இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டான். ஹல்லேலூயா! தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளை. அது பெரிய ஆசீர்வாதம், அது பெரிய அனுபவம். அது வாழ்க்கை, அந்த அனுபவம் எப்படி அதை அனுபவிச்சா தெரியும். பரலோக தேவனுக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொன்னா அது பெரிய சாக்கியம். அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய என்ன இருக்குது, இந்த சில கம்பெனியில வேலை செஞ்சோம்னா என்னது சில சலுகைகள் இருக்கும், அப்படிதானே? அந்த மாதிரி ஏகப்பட்ட சலுகைகள் தேவராஜ்யத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! ஆசீர்வாதம். ஆனா அதுக்கு மத்தியில 2 சவால். ஒன்று, எதிராளிய என்ன செய்யணும்? சமாளிக்கணும். எதிராளியை சமாளிக்கணும். அதுக்கும் கர்த்தர் பலத்தை கொடுப்பாரு. இன்னொன்னு என்ன? அவரை போல மாறணும். அவரை போல மாறுறது. எதிராளியை சமாளிக்கிறது கூட என்ன கேட்டீங்கன்னா லேசான காரியம். ஆனா அவர் போல மாறணுமா, அது ரொம்ப சவால் நிறைந்தது. ஆமென். அதுக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்காக தான் நமக்கு துணையாளராக யாரை கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்குது? மறுபடியும் ஒரு சின்ன ரிவிஷன் போயிட்டு வருமா பின்னாடி? எப்படி ஆரம்பிக்கிறது அப்படி என்றால், ரோமர் 10:17 என்ன சொல்லுகிறது? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்படி என்றால் ஒரு மனிதன் விசுவாசியாக மாறுகிறான் அப்படி என்றால் அவன் முதலாவது என்ன செய்யணும்? காஸ்பலை கேட்கணும், தேவ வசனத்தை கேட்கணும். கேட்கும் பொழுது அவனுக்குள்ளாக விசுவாசம் வருகிறதாம். அந்த விசுவாசம் எப்படி, அதாவது கேட்கலாம். கேட்ட உடனே எப்படி அவன் அதற்கு பதிலளிக்க வேண்டும், அந்த கேட்ட அந்த செய்திக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும் அப்படி என்றால் ரோமர் 10:9 சொல்லுகிறது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். என்ன? நாவினாலே அறிக்கை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், அவர் எனக்காக சிலுவையில மரித்தார் என்று நாவினாலே நாம் அறிக்கை செய்யணும். நாவுல வல்லமை இருக்குது. அதனால்தான் நீதிமொழிகள்ல சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. நம்ம என்ன அறிக்கை செய்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா! கர்த்தர் இந்த அதிகாரத்தை நாவுல கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த நாவினாலே ஒரு அறிக்கை செய்யணும், இயேசு என்னுடைய இரட்சகர்,
என் பாவங்களை அவர் மன்னிக்கிறவர், எனக்காக சிலுவையில மரித்தவர், எனக்காய் உலகத்துக்கு வந்தவர், எனக்காக உயிர்த்தெழுந்தவர், எனக்காய் மறுபடியும் வரப்போகிறவர் அறிக்கை செய்து இப்ப என்ன விசுவாசிக்கணும் அப்படின்றால், இதோ மரித்தோரிலிருந்து பிதா தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாம் உள்ளத்திலே விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்காக எழும்பினார், எனக்காக எழுப்பப்பட்டவர் என்று விசுவாசிக்கும் பொழுது இது நம்முடைய வேலை. இது 3 நபர்கள் உட்பட்டதா இருக்கிறது. 3 நபர்கள் உட்பட்டதா இருக்கு. ஒன்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். முதல்ல வசனத்தை பாருங்க, என்ன வாசிச்சேன்? 10:17 இப்படியாக வாசித்தோம், ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவர்களின் சத்தம் பூமி எங்கும், அவர்களின் வசனம் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? ஒன்று கேட்கிறவங்க, இன்னொன்று அறிவிக்கிறவங்க. 2 நபர் இங்க இருக்கிறாங்க. 3வது நபர் இந்த ப்ராசஸ்ல 3வது நபர் யார் என்றால் எபிரேயர் 12:1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே 2ஆம் வசனத்தில் இருக்கும், தமிழ்ல 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். விசுவாசத்தை தொடக்கிறவர் கர்த்தர். அப்போ இந்த டு பிகம் அ கிறிஸ்டியன், ஒரு விசுவாசியாக நம்ம வரணும் அப்படி என்றால் இல்ல 3 நபர்கள் ஈடுபாடு உண்டு. ஒன்று வசனத்தை கேட்கிற நபர், அவர் தான் ரட்சிக்கப்படணும். இன்னொன்று வசனத்தை போதிக்கிறவர், மற்ற சக கிறிஸ்தவர்கள் மேல் விழுந்த ஒரு பொறுப்பு, ஒரு பாரம் போதிக்கணும். இது நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்து இந்த நபருக்குள்ளாக விசுவாசத்தை தொடக்குவார். அல்லேலூயா. இன்று நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அது நான் மாத்திரம் எடுத்த முடிவு அல்ல, இயேசு எனக்குள்ளாக விசுவாசத்தை தொடக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நம்ம இன்று இங்க கூடி வந்திருக்க செய்கிறது. அப்போ கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் ஒரு மனிதன்ல தொடங்கினிலிருந்து மறுபடியும் அந்த எபிரேயர் 12:1 நான் வாசிக்கிறேன். அந்த ஒரு பகுதியை, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. அப்ப இயேசு விசுவாசத்தை தொடக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் முடிக்கிறார். ஆக்சுவலி இங்க டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மாறுபட்டிருக்கிறது. ஆக்சுவலி எப்படி வரணும் அப்படின்னா, விசுவாசத்தை நிறைவுபடுத்துகிறவர். ஆமென். விசுவாசம் ஒரு 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 முடிவுக்கு வரணும். எங்க ஒரு நிறைவுக்கு வரும் அப்படி என்றால், நம்ம என்னைக்கு ரெண்டு சம்பவத்துல இது நினைவுக்கு வரும். ஒன்று, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து மரிக்கிற அன்று நாள். 2வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வரப்போகிற நாள். இந்த 2 நாள்ல நம்முடைய விசுவாசம் ஒரு பூரணத்துக்கு வரும். அப்ப பரலோகத்துக்கு போனா நமக்கு விசுவாசம் தேவையில்லையா அப்படின்னா, நான் சொல்றேன், பரலோகத்துல நமக்கு விசுவாசம் தேவையில்லை. அங்க போயிட்டோம், அதுதான் நம்ம வீடு, போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்த பிறகு நம்முடைய அந்த விசுவாசம் என்ற இந்த பூமியில இருக்கிற சவால், இங்க உள்ள விசுவாசம் எப்படி போகுதுன்னா, நம்ம மறிக்கிற வரைக்கும் அல்ல கர்த்தர் வருகை வரைக்கும் இது சவால் நிறைந்த பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். அது எப்ப வேணுமாலும் திருட்டி போகும். விசுவாசத்தை பிசாசு எப்ப வேணுமாலும் நம்மள்ட்ட திருடுவான். பரலோகத்துக்கு போனா அங்க என்ன இல்ல, ஆண்டவர் சொன்ன ஒரு இடத்துல அங்க பூச்சோ புழுவோ இல்லையா, அங்க திருடனோ திருட மாட்டானா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் தானே ஒரு இடத்துல. அங்க நம்ம விசுவாசம் திருடு போகாது. அதனால அது நிறைவடைஞ்சிடும். இட்ஸ் ஆல்ரெடி அக்காம்ப்ளிஷ்ட். பரலோகத்துக்கு போயிட்டோம்னா விசுவாசம் அக்காம்ப்ளிஷ்ட். அப்போ இந்த ஒரு 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 பீரியட், ஒரு காலகட்டம், விசுவாசம் தொடக்கப்பட்டதிலிருந்து பூரணமாக்கப்படுகிற வரைக்கும்
என்னது? இந்த உலகத்துல நமக்கு என்னென்னலாம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படி என்றால் அநேக கேள்விகள் எழும்பும். அப்படிதானே? அநேக கேள்விகள். நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி இருக்கணும்? அப்படி இருக்குது, இது என்ன சொல்லுது, அந்த வசனம் என்ன சொல்லுது? அநேக சந்தேகங்கள் எழும்பும், சவால்கள் வரும், ஏகப்பட்ட சவால். கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது காலை ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது அல்ல. சவால்கள் நிறைந்தது, போராட்டங்கள் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்ட்ரகிள்ஸ், ட்ரபிள்ஸ் இருக்குது, உபத்திரவங்கள் நிறைந்தது, அட்டாக்ஸ் இருக்கும். அட்டாக்ஸ் என்ன தமிழ் என்ன சொல்றது? தாக்கங்கள் இருக்கும், தாக்குதல்கள் வரும் நம்ம மேல. அப்புறம் இது ரொம்ப முக்கியம், ஆவிக்குரிய போராட்டம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வரும், ஏமாற்றம் வரும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும், பிட்ரையல்ஸ் வரும், காட்டி கொடுக்கிறது, அப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சில காலம் கொஞ்சம் உயர்ந்த மாதிரி இருக்கும், சில நேரத்தில் தாழ்ந்து போன மாதிரி இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது. ஆமென். நிறையா சர்ப்ரைசஸ் காத்து கொண்டு இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும்? புதுசாக சர்ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா பிசாசு ஒருத்தன் இருக்கிறான், அவன் புது புது பேட்டர்ன்ல நம்முடைய விசுவாசத்தை களவாடணும் அப்படின்னு அவன் என்ன செய்வான்? அவன் வித்தியாசமா ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆக இந்த சூழ்நிலையிலே இந்த விசுவாசத்தை நாம் இழந்து விடாதபடி, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் என்று வேதம் சொல்லுகிற இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நாம் நிலைத்து நிற்பதற்கு மத்தேயு 24:13 சொல்லுகிற பிரகாரம், என்னது? மத்தேயு 24:13, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற இந்த நிலை எப்படி சாத்தியம்? முடிவு பரியந்தம் நிலை நிற்கணுமா? சவால்கள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, ஏமாற்றங்கள் மத்தியில, நோய்கள் வரும், நோய்கள் மத்தியில, சவால்கள் மத்தியில முடிவு பரியந்தம் நிலை நிற்பது எப்படி அப்படி என்றால், இதற்கு தான் இந்த மெய்ப்பெண், ஆடு, ஆட்டு மந்தை, இது உள்ளுக்கு இருக்கிற சத்தியத்தை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இந்த சத்தியம் நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆகினால்தான் இதோ பரிசுத்த ஆவியானவர், இது ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய பிரசங்கம். தயார் செய்யும் பொழுது ஒரு நாளுக்கென்று தயார் செய்த நான் தொடங்கின இந்த பிரசங்கத்தை கர்த்தர் இன்று 3வது வாரம் வரை கொண்டு வந்திருக்கிறார். இது இன்னும் நீடிக்கும், இது இன்னும் நீடிக்கும். சரி, அப்போ மறுபடியும் நாம் போன வாரம் நிறுத்தின யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு மறுபடியும் நாம் போகவிருக்கிறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுதா? கஷ்டமா இருக்குதா? அதாவது கேள்வி இருக்குதா? ஏதாச்சும் கேள்வி கஷ்டமா இருக்குதா? சரி, போன வாரம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தோம். அதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அதோடைய கடைசி பகுதிக்கு நாம் வரப்போகிறோம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. என்ன செய்கிறது? ஆடு மந்தை, ஆட்டு மந்தை அதோடைய ஆட்டு கொட்டாய சொன்ன முன்ன என்ன வார்த்தை பார்த்தேன்? ஃப்ளாக், ஆட்டு தொழுவம், ஆட்டு தொழுவத்துக்குள்ளாக அது இருக்கிறது. அப்போ இந்த ஆட்டு தொழுவத்துல இந்த ஆடு, அந்த ஆட்டு தொழுவம் என்று எதை குறிக்கிறது? மெய்ப்பெண் இயேசு கிறிஸ்து, ஆடுகள் அவரை விசுவாசிக்கிறவர்கள். ஆட்டு தொழுவம் என்றால் அதுதான் சர்ச், அதான் சபை. ஆமென். அப்போ இந்த ஆட்டு தொழுவத்துல விசுவாசிகள், சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருப்போம், எங்களுக்கு இல்லைங்க, எங்க சேர்ச்சே தான் கதியாக கிடப்போம் சர்ச்சுன்னு அப்படின்னு. அது அப்படின்னு அல்ல. ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு செல்லுகிறவர். இந்த உலகம், ஆண்டவர் இந்த உலகத்தை நம்ம ஆண்டவர் தான் படைச்சார்.
வேற யாரோ படைச்சு அதுல இருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வந்தவர் அல்ல. இந்த உலகத்தை படைச்சது நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகத்தை எதுக்காக படைச்சாரு? மனுஷன் உலகத்தை வாழ்றதுக்காக தான் படைச்சாரு. அதனால இந்த உலகம் தீமை அல்ல. அல்லேலூயா. உலகத்தை படைக்கும் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நல்லது. 6 நாள் படைப்பிலையும் நல்லது நல்லது எல்லாம் நல்லது. கெட்டு போய் கிடக்கிறது அது உண்மை. ஆனால் இது படைப்பேன், தேவனுடைய படைப்பு, அது நல்லது. அதிலே அவரே நம்மை வழி நடத்துகிறார். என்ன சொல்லுகிறது வேதம்? அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அப்ப ஆட்டு மந்தை எப்படின்னா, இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாரா, ஆட்டு தொழுவத்தோட கதவு திறந்து விட்டு நீ வெளியே போய் மேய்ஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லல, கொண்டுட்டு போகிறார். அவரே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எங்கே கொண்டு போகிறார் அப்படி என்று நம்ம போன வாரம் ரெஃபரன்ஸ் பார்த்தோம். சங்கீதம் 23. சங்கீதம் 23 நம்ம பார்த்தோம். அருமையான ஒரு சங்கீதம், தாவீது எழுதின சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. பைபிள் எங்க அழகா இருக்குதுன்னு, எங்க வசனங்களுக்குள்ள கேள்விக்கு அங்க பதில் கிடைக்கிறது, அங்க இருக்கிற கேள்விக்கு இங்க பதில் கிடைக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன, போன வாரம் கொஞ்சம் சுருக்கமா தான் சொல்ல முடிந்தது. இந்த கர்த்தர் கிருபையில இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்ப்போம். சங்கீதம் 23 கொஞ்சம் நம்ம தியானிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி என்றால் என்ன? தமிழ்ல கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. NIV-ல என்னது? The Lord is my shepherd, I lack nothing. NIV-ல இப்படி போட்டிருக்கு. என்னது? I lack nothing. எனக்கு எதுவுமே குறைப்படாது. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த பாட்டு எப்படி வரும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஒரு குறை எனக்கில்லையே. ஒரு குறை இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதுனாலே அவர் என்ன செய்கிறார்? இப்போ வெளியே நடத்தி செல்கிறார். அதாவது எப்படின்னா, இதை நம்ம விளங்கிக்கணும். நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு எழும்புகிற கேள்வி, எழுகிற சவால், எல்லா போராட்டத்தையும் மத்தியிலும், எல்லா சூழ்நிலை வேலையிலையும் என்ன ஒரு சீக்ரெட், ஒரு ஃபார்முலா நான் கற்றுக் கொடுக்குறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஃபார்முலா இதுதான். என்ன? எந்த சூழ்நிலையில நம்ம கடந்து சென்னாலும் புது புது போராட்டங்கள் வருதா இல்லையா? புதுசா வரும், புதுசா சூழ்நிலையும் வரும். எல்லா மத்தியிலையும் இதை நான் எப்படி மேற்கொள்வது அல்லது இதை எப்படி விளங்கி கொள்வது, இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றது அப்படி என்றால், முதலாவது நான் பார்க்கணும், நான் ஒரு ஆடு, நான் ஒரு ஆடு. எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறான். ஒரு ஆடு அதோட வாழ்க்கைக்கு பொறுப்பு அல்ல. ஒரு புலி தன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு, ஒரு யானை தன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு, ஒரு நாய் தன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு. ஆனா ஒரு ஆடு அதுக்கு வாழ்க்கைக்கு அது பொறுப்பு அல்ல. ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், மேய்ப்பன் தான் பொறுப்பு. அப்ப பிரச்சனை வரும் பொழுது இந்த ஆடு என்ன செய்யக்கூடாது? இதுவே உட்கார்ந்து பிரச்சனைய சமாளிக்கணும் என்று முயற்சி செய்யக்கூடாது. முயற்சி செய்யாது, ஆடு முயற்சி செய்யாது. செம்மறி ஆடு அப்படியாப்பட்ட குணாதிசயம் உடையது. சொந்தமா அந்த பிரச்சனையை அது என்ன செய்யாது? அந்த பிரச்சனைய அது சரிப்படுத்த, அது மேற்கொள்ள அது முயற்சிக்காது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை பாக்கியம் நிறைந்தது. ஆமென். சொந்த போராட்டத்தை, அந்த போராட்டத்தை பவுல் என்ன சொல்லுகிறார்? நல்லது ஒரு போராட்டத்தை போராடுகிறேன். போராட்டம் என்றால் என்ன? நல்லது. இப்போ ஒரு மந்தையில ஒரு 100 ஆடு இருக்குது. ஓகே, இந்த 100 ஆட்டையும் இவர் பேய் சொல்லி அடைக்கிறாராம். 2ஆம் வசனத்துல பார்த்தோம்.
கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். சரியா? அந்த 100 ஆட்டுல ஏதாச்சும் ஒரு ஆட்டுக்கு தலைவலின்னு வச்சுக்கோ, இந்த மேய்ப்பன் தனியா வந்து சந்திப்பார். ஆமா இல்லையா? தனியா வந்து அந்த ஆட்டை சந்திப்பார். ஆமேன். இப்போ நமக்கு பிரச்சனை வருதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேய்ப்பன் என்னை வந்து சந்திக்க போறாருயா, எனக்கு ஆறுதல் செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரச்சனை மத்திய நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இப்போ வீடு விற்கப்பட்டிருக்காங்க, பாத்தீங்களா? வெளியெல்லாம் போய் இந்த வீடு விற்கப்பட்டிருக்காங்க. பார்க்குறவங்களுக்கு ஐயோ என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரச்சனை வந்திருக்கு, மேய்ப்பன் என்னை வந்து சந்திக்க போறாரு. He gonna deal with the problem. இப்ப ஆடு இதுக்கு முயற்சி எடுக்கணுமா, இல்ல மேய்ப்பன் இதுக்கு ஏதாச்சும் தீர்வு கொண்டு வரணுமா? இப்ப நான் ஒரு ஆடு ஒரு சவால் வந்து இருக்குது, இதை சரிப்படுத்த வேண்டியது ஆட்டோட பொறுப்பா, மேய்ப்பனுடைய பொறுப்பா? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. பிரச்சனை உண்மை, அது உண்மைதான், அது பொய் அல்ல. அதுக்கென்று இந்த ஆடு என்ன செய்யக்கூடாது, அவர் பார்த்துக்குவார்னு இந்த ஆடு படுத்தூங்கவும் கூடாது. ஆட்டோட வேலையை ஆட்டு செய்யணும், மேய்ப்பனோட வேலையை மேய்ப்பன் செய்வான். ஆட்டுக்கு என்ன வேலை? ஆட்டுக்கு ஒரு வேலை இருக்குது, அது கடைசியில் நம்ம பார்ப்போம். ஆமென். சரி, இப்போ என்னது? யூ லேக் நத்திங். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். யூ லேக் நத்திங். என்னெல்லாம் நத்திங்? என்னத்த விஷயத்துல ஆண்டவர் இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது அப்படி என்றால், யாக்கோபு 1:4 நம்ம வாசிப்போம். என்ன உண்மையா? இது பழைய ஏற்பாடுல தாவீது எழுதி வச்ச சங்கீதம் தானே? இது உண்மையா? ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒன்றும் குறை இருக்காதா அப்படி என்றால், புதிய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியானவர் இன்னும் தெளிவாய் நம்ம விளங்க பண்ண யாக்கோபு 1. சரி, எங்க போவோம்? பிலிப்பியர் 4:19 போவோம். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19 நான் வாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நிறைவாக்குவாராம். அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அடுத்து என்ன என்ன வசனம் சொன்ன? யாக்கோபு 1:4, ஜேம்ஸ் 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரையை செய்ய கடுவது. அல்லேலூயா. வசனம், பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த வசனம் சாட்சி கொடுக்கிறது. என்ன? கர்த்தருடைய சித்தம். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் குறை இல்லாதவர்களாக இருக்க வேண்டுமா. ஆண்டவருக்காக நம்ம பூமிக்கு அடைச்சிருக்கிறார். பூமிக்கு அனுப்புனது நம்ம கஷ்டப்பட்டுக்கிறது. ஐயோ எப்ப பார்த்தாலும் இது குறை, அது குறை, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஒரு மனுஷன் வாழ்க்கையில வருமா அப்படின்னா? எஸ், வரும். நானும் வாழ்க்கையில எவ்வளோ குறைகளை கடந்து போயிருக்கிறேன். இது பத்தாது, அது பத்தாது, இது பத்தாது, குறைகள் உண்மைதான். ஆனா கேள்வி என்னன்னா, நான் மேய்ப்பன் கூட இருக்கிறேன்னா? மேய்ப்பன் கூட இருந்தா கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் மேய்ப்பன் கூட இருந்தேன் அப்படின்னா எனக்கு குறைவு இல்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கையில பிள்ளைகள் வாழ்க்கையில படிப்பா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். என்னது? மேய்ப்பன் கூட இருந்தீங்கன்னா, மேய்ப்பன் கூட இருக்கிறது அப்படின்னா சும்மா இருக்கிறது இல்லை, மேய்ப்பன் உண்மையா இருக்கணும். மேய்ப்பன் அந்த வசனம் அப்புறம் யோவானுக்கு மறுபடியும் போவோம், அங்க ஆண்டு வந்து ஸ்டெப்ஸ் சொல்றாரு. சரி, இப்ப என்ன செய்யறாரு? சங்கீதம் 23:1, கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்டி அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்ன அப்படி என்றால், போன வாரம் நான் அதை விரிவாய் பேச முடியல. கிறிஸ்து பிரியமானவர்களே, என்ன அப்படி என்றால், ஆண்டவர் நம் தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென். அவர் வெளியே கொண்டு செல்கிறாராம். அப்ப ஆடுகளுடைய தேவைகள் என்ன அப்படி என்றால், இந்த ஆட்டுக்கு
அதுக்கு என்ன ஆட்டு மந்தையில இருக்குது, தொழுவத்துல இருக்குது, அதுக்கு இப்போ ஒரு தேவை இருக்குது. என்ன? வெளியே புல்லுள்ள இடத்துல போய் மேயணும். தண்ணீர் குடிக்கிற இடத்துக்கு அது போய் ஆகணும். அதுக்காக தான் தேவை. ஆமென். இப்ப நம்ம இந்த நாள்ல கர்த்தரோட பிள்ளைங்களா மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் என்னுடைய கர்த்தர், அவர் என்னுடைய அப்பா, என்னுடைய பிதா, என்னுடைய மேய்ப்பன். அப்ப எனக்குன்னு தேவைகள் இருக்குன்னு அவர் அறிந்திருக்கிறாரா இல்லையா? அவர் அறிந்திருக்கிறதுனாலே அவர் அதை சந்திப்பார். அல்லேலூயா. நம் தேவைகளை அவர் நிச்சயமாய் சந்திப்பார். ஆமென். சந்திப்பார். டவுட் இருக்குதா? அப்படின்னா வசனம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அவர் நம்ம என்ன செய்கிறார்? சந்திப்பார். சரி, இப்போ ஆடுகளை அவர் வெளியே கொண்டுட்டு போறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசித்து அங்கேருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணி அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அப்பனா மேய்ப்பன் ஆடுகளை வெளியே கொண்டு போய் எதற்கு கொண்டு போகிறார்? எங்கே கொண்டு போகிறார் என்றால் புல்லுள்ள இடத்துக்கும் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கும் கொண்டு போறாராம். ஏன்? ஆடுகளுடைய தேவை அங்கு சந்திக்கப்படணும். அப்ப ஆடுகளுடைய தேவை என்ன? இப்ப என்னுடைய தேவை என்னன்னு எனக்கு சரியா தெரியுமா, இல்ல என் கர்த்தருக்கு சரியா தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். அப்போனா ஆடுகளுக்கு தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். அப்ப ஆடுகளுக்கு என்ன தேவை இருந்துச்சு அப்படின்னு இங்க சில கூகுளை போய் பார்த்தோம்னா அது சில காரியங்களை சொல்லுது. சரியா ஆராய்ச்சி பண்ணி தான் போட்டிருப்பாங்க ரெஃபரன்ஸ். என்னென்ன அப்படி என்றால் பாருங்க, முதலாவது ஆட்டுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படி என்றால் அதற்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். என்ன தண்ணீர் அப்படி என்றால் சுத்தமான ஆரோக்கியமான தண்ணீர் தான் அதுக்கு பிடிக்குமா? அது குடிக்கும். அழுக்கு தண்ணி நீ பார்த்துருங்க சார், நாய்க்கு ஒரு அழுக்கு தண்ணி சேர் தண்ணிலாம் குடிக்கும், பார்த்துருக்கீங்க தானே? ரோட்டோரத்தில் சேர் தண்ணி இருந்தால் கூட அது குடிச்சிடும். ஏன் அதால் குடிக்க முடியுது அப்படின்னா அது உள்ளுக்கு போய் அதெல்லாம் மாற்றிக்கும். அதுக்கான சிஸ்டம் உள்ளே இருக்குது. ஆனால் ஆடு அப்படி இல்லை. அது ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் வாட்டர் தான் குடிக்குமா. நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணீர் தான் அது குடிக்குமா. இன்னும் என்னன்னா ஆட்டுக்கு எப்பொழுதும் தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு என்னது? தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இது போகும்போது புல்ல சாப்பிட்டுக்கிட்டே போகும் தானே. எவ்வளவு சாப்பிடுதோ அவளுக்கு தண்ணி கண்டிப்பா இருக்கணுமா. என்ன காரணம் அப்படின்னா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு, நான் வாசிக்க முடியும். இப்ப தமிழ்ல ஒரு வார்த்தை நான் சொல்றேன். அசையுன் இரைப்பை. அசையுன் இரைப்பை. இங்கிலீஷ்ல ருமேன். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்னு தெரியல. RUMEN அப்படின்னா இரைப்பை. ஆடுகளுக்கு உடம்புல இருக்கிற ஒரு 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 உறுப்பு. ஓகே. இது அசைப்போடு விலங்கு இருக்கு இல்லையா. ஆடு மாடுலாம் சாப்பிட்டுட்டு ஒட்டங்கள்லாம் அப்படி அசை போட்டுக்கிட்டு இருக்கும். வேகமாக சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அசை போட்டுக்கிட்டு இருக்கும் இல்லையா. இந்த மிருகங்களுக்கு பகுதியில் இருக்கிற இரைப்பை அது டைஜஷன் சம்மந்தப்பட்டது அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஓகே. இதுல பொதுவா இந்த மாடுகள் அசை போடுது இல்லையா. அசை போட்டு இதை உள்ள தள்ளும் பொழுது இந்த இறை பைய உள்ளுக்கே தண்ணீர் சுரக்குமா. தண்ணீர் என்ன செய்யும்? அது வரும். புல்ல சாப்பிட்டு உள்ளுக்கு போகுது இல்லையா. நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம் தானே. நம்ம ஏன் தண்ணி குடிக்கிறோம் அப்படி என்றால் நம்ம ஆடும் ஏறக்குறைய சேர்ந்தான். என்ன நடக்குது? இந்த மாடுகளுக்கு உதாரணத்துக்கு மாடு புல்ல சாப்பிட்டுட்டு உள்ளுக்கு போகும்பொழுது இந்த இருக்கிற அந்த ப்ராசஸ், அந்த உறுப்பு என்ன செய்யும்? அதுவே கொஞ்சம் தண்ணீரை உற்பத்தி பண்ணி இந்த சாப்பாடோட கூட கலந்து அது என்ன செய்யும்? டைஜஷனுக்கு உதவி செய்யும். சரியா? ஆனா ஆட்டுக்கு அது இல்லையா. அது என்ன செய்யணும்? ஆடு புல்ல சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கணும். அப்பதான் அது அந்த உணவு சாப்பிட்ட அந்த புல்லு என்ன செய்யும்? அப்படியே இலகுவா கீழே இறங்கி டைஜஷன் போறதுக்கு உதவி செய்யும். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இது ஆழமான சத்தியம் இருக்குது. இப்ப நமக்கு தெரியும், நான் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறேன். வேதத்துல தண்ணீர் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமான ஒரு சொல். கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமானது தண்ணீர்.
அப்போ கிறிஸ்துவ ஜீவியத்துல நம்முடைய பிரதான தேவை என்ன அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? ஒரு ஆடு, இந்த மேய்ப்பன் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல மேய்க்கிறார். அதுக்குதான் நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம தினந்தோறும் இங்க போகணும். இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? கர்த்தர் வார்த்தை ஒரு மனுஷனுக்கு என்ன செய்கிறது அப்படின்றால் 2 தீமோத்தி 3:16-17 என்ன சொல்கிறது? தேவ வசனங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் ஏற்ற நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவையா இருக்கிறது. அப்ப இந்த வேத வசனம் என்ன செய்யும்? ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும் பொழுது அவனுக்கு அது கற்றுக் கொடுக்கும். அவனை அது என்ன செய்யும்? கடிந்து கொள்ளும், சீர்திருத்தம், படிப்பிக்கும், கற்றுக் கொடுக்கும். என்னது? நீதியை செய்யறதுக்கு. இது கர்த்தருடைய வார்த்தை செய்யும். இது நம்முடைய சொந்த அறிவு செய்யாது. நம்முடைய சொந்த அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய சொந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, நம்மை அது சரிப்படுத்தாது. ஆட்டுக்கு என்னதான்? அந்த 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 இறைப்பையில தண்ணீர் சுரக்காதான். இட் நீட்ஸ் எக்ஸ்டர்னல் வாட்டர். இப்ப அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதனாலதான் வேதத்தை ஆதியிலே எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆதியிலே எழுதி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வார்த்தையினாலே வழி நடத்தினார். அப்படித்தானே? நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்து நியாயப்பிரமாணத்தைப்படி நீங்க வாழணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த புதிய ஏற்பாடுல கர்த்தர் வார்த்தை எழுதி கொடுத்து இது நமக்கென்று எழுதி கொடுத்த வார்த்தையானவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அப்ப பிரதான தேவை ஒரு ஆட்டுக்கு என்ன? தண்ணீர். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்? நம்மளோட ஆத்மா தான் நமக்கு முக்கியம். வேதம் சொல்லுகிறது, உலகத்தை நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நீ இழந்து போனால் உனக்கு ஆதாயம் என்ன? வாட் யூ கெயின்? அப்போ நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்துல இந்த நாள் நான் உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கிறேன்னா என்னுடைய பிரதான நோக்கம் மை சோல். பிரதான நோக்கம் மை சோல். என்னைக்கு ஒரு மனிதனுக்கு இறப்பு வரும் தெரியாது, நமக்கு தெரியாது. இங்க ஒரு விசுவாசி, சேர்ச் போற விசுவாசி தான், 40 வயசு, ராத்திரி 1 மணிக்கு, 40 வயசு தான், ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு. அவங்களுக்கு தெரியுமா? கூட உள்ளவங்க மனைவி, 3 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. என்னைக்கு இந்த ஆத்மா இந்த உடல் விட்டு பிரியோன்னு நோ ஒன் நோஸ். ஆகினாலே இந்த ஆத்மா எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? மேய்ப்பனோட உறவுல இருக்கணும். எப்படி மேய்ப்பனோட உறவு? தண்ணீர் குடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை, வசனம் அது இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஆத்மா ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா. என்னமோ இருக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கணும். என்ன அதுன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு 1-2 கேலன் தண்ணீர் வேணுமா? 1 கேலன் எத்தனை லிட்டர்? 7 லிட்டரா? 5 லிட்டர் 1 கேலன் நினைக்கிறேன். யாருக்கு தெரியும் கணக்கு? போனுங்க, கூகுள் பண்ணி பாருங்க. அவ்வளவு தண்ணி குடிக்குது ஒரு ஆடு. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறீங்க 3.7 லிட்டர். எவ்வளவு தெரியுமா அது? ஒரு மினரல் வாட்டர் பெரிய போத்தை, 2 போத்தை, ஏறக்குறைய 2 போத்தை தண்ணி. அதாவது 1 கேலன். 1-2 கேலன் வரைக்கும் அதுக்கு வேண்டுமா? அவசியமா? இட்ஸ் நெசசரி. அப்ப நம்ம ஆத்மாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனம் 2 வசனம் பத்தாது. நான் சொல்லி கொடுக்குற வரைக்கும், நாள் வரைக்கும், நான் அன்னையிலேருந்து நான் கடைபிடிக்கிறது என்னன்னா, குறைஞ்சது 4 வசனம், 4 அதிகாரம், 4 அதிகாரம் ஒரு நாள் படிக்கணும். ஆமென். அப்புறம் என்னன்னா, இந்த தண்ணி ஈஸி அக்சஸா இருக்கணுமா அந்த ஆடுக்கு. அதனாலதான் ஆண்டு நமக்கு எவ்வளவு ஈஸியா வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு, பைபிள். அல்லேலூயா. ஆமென்.
அப்போ ஒரு ஆடோட நிலை என்ன? இது இது ஆவிக்குரிய ரீதியில மாத்திரமல்ல, நம்முடைய என்னது சரீர பிசிக்கலி ஆல்சோ. தண்ணீர் இதை எது குடிக்குது? சாதாரண மேட்டர் தானே. உலகத்துல எத்தனையோ இடத்துல தண்ணீர் இல்லாம தட்டுப்பாடு, அவ்வளவு கஷ்டம். ஆமேன். ஆண்டவர் நம்ம எங்க வச்சிருக்கிறாராம்? ஒருவேளை வறண்ட ஒரு பாலைவனத்துல ஒரு விசுவாசி இருந்தாலும் அவனுக்கு தண்ணீர், அவனுடைய தேவை தண்ணீர், ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தண்ணீர்ல அவனுக்கு குறை வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது தேவை என்ன? ஒரு ஆட்டுக்கு ரெண்டாவது தேவை என்னன்னா நியூட்ரிஷன், அதாவது சத்துணவு அதுக்கு வேணும். ஏன் அப்படி என்றால், அதோடைய நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். என்ன வேணும்? அதோடைய உணவு சாப்பிடுது இல்லையா, நல்ல குவாலிட்டியான உணவு அது சாப்பிட்டாகணுமா. அது ஒரு ஆரோக்கியத்திற்கு. புல்லுலாம் இருக்கு இல்லையா, ஆரோக்கியமான புல்லு அதை சாப்பிடணும். புல்லுல கிரேடிங் இருக்குதானே, இந்த புல் அந்த புல் இருக்குதானே, ஆரோக்கியமான அது. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? மேய்ப்பன் என்ன செய்கிறார்? அந்த ஆட்டை சரியான புல்லுள்ள இடத்துக்கு கொண்டு போறார், ஆரோக்கியமான இடத்துக்கு. அப்ப ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆரோக்கியத்திற்கான உணவு வகை, அந்த திட்டம், அந்த ஞானம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்புறம் என்னது? சப்ளிமெண்ட் ஃபுட், சப்ளிமெண்ட் ஃபீட். அதாவது என்னன்னா உணவு மாத்திரமல்ல, அதுக்கு அப்பப்போ சில காரியங்கள் வேணுமா. மினரல், உப்பு. நான் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். காட்டு கோட்ஸ் இருக்குது, அந்த வெள்ளாட்டு கடா சொல்லுவாங்க இல்லையா, அது இப்படி இருக்கிற ஒரு மலையில இப்படி 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 ரெண்டு கால் அப்படியே வச்சு 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 போய் அந்த பாறைகள் இடுக்குல உப்பு கொஞ்சம் தேங்கி இருக்குது. பாறைகள் மத்தியில உப்பு தேங்கி இருக்குது. அதை போய் அந்த உப்பு போய் அதை நக்கி நக்கி சாப்பிடுது. என்ன தெரியுமா? அதுக்கு அது சப்ளிமெண்ட், அதுக்கு தனியா அது என்ன சத்து கொடுக்கும். இதெல்லாம் யாரோட பொறுப்பு? இப்ப அந்த கோட் என்ன செய்யுது? அதுக்கு மேய்ப்பன் இல்லை. காட்டு ஆடுகளுக்கு மேய்ப்பன் இருக்காது. நாங்க பார்த்தோம் இஸ்ரேல்ல. நாங்க ஒரு மலை சரிவுல பஸ் போய் நிக்குது, ஏராளமான ஆடு நிக்குது. அப்ப நம்ம ஆள் கேட்குறாங்க, ஏன் இந்த ஆடுலாம் யாரோட ஆடுன்னு அந்த கைட்டு கிட்ட கேட்கும்போது, நாங்கள் கேட்கும்போது அந்த மேய்ப்பன் அங்குள்ள கைட்டுங்கள்ட்ட சொன்னாரு, இதுக்கு மேய்ப்பன் இல்லை, இது காட்டு ஆடுகள், இது ஏராளமா அங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப நம்ம கூட என் கூட இருந்த ஒருத்தர் சொன்னாரு, அப்பன்னா இங்க நிச்சயமா தமிழன் இல்லை. தமிழன் இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? சியாப் தான், நசிகண்டார் தான் அதோட. ஆனா இந்த வெள்ளாட்டுக்கெல்லாம் அந்த ஞானம் இருக்கும், போய் எங்க நியூட்ரிஷன் தேடி கண்டுபிடிக்கிறது. ஆனா இந்த செம்மறியாடுக்கு இது வெயில், இது ஒன்றும் தெரியாது. மேய்ப்பன் தான் கொடுக்கணும். மேய்ப்பன் அறிந்திருக்கிறார். இது ஸ்பிரிச்சுவலாகவும் ஆவிக்குறை நிலையிலையும் நமக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம விளங்காது. ஆண்டவர் என்ன செய்வார்? யாரையாச்சும் கொண்டு நம்ம கற்றுக் கொடுப்போம். அல்லேலூயா. யாராச்சும் கொண்டு இந்த ரகசியத்தை சில நேரத்துல சொப்பனத்துல வரும், கனவுல வரும். ஆமேன். இப்ப இந்த வெளிப்பாடு நேற்று எனக்கு ராத்திரி உறக்கத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு. இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, அந்த தேவைகளை கருத்துறது ஆண்டவர் செய்வார். ஆமேன். அதுவும் இந்த நாள்ல யூடியூப் இருக்குது, ஏராளமான நல்ல நல்ல போதகர்களுடைய செய்தியை நம்ம கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்புறம் புரோட்டீன், ஆட்டுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியமா. இதை பார்க்க போனோம்னா அது என்ன, சாதாரண ஒரு மனுஷனை குறித்து பேசுகிற காரியமா இருக்குது. ஆட்டுக்கும் மனிதனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இதுல நம்ம பார்க்க முடியும். அப்புறம் என்னன்னா அதுக்கு ஒரு சரியான சூழல் இருக்கணும், நல்ல சூழல், வாழுகிற ஷெல்டர், அது தங்கி இருக்கிற அடங்கி இருக்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை அந்த மேய்ப்பன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது மேய்ப்பனுடைய பொறுப்பு. அது நினைக்கிற முதல் வாரத்துல அதை குறித்து நம்ம பார்த்தோம், சரியா? அப்புறம் அது உட்பட்ட காரியங்கள் என்ன அப்படி என்றால், அதோடைய ரோமம் அது நிறைய வளர்ந்த உடனே அதை சரியான நேரத்துல அந்த ரோமத்தை ஷேவ் பண்ணி எடுக்கணும், வெட்டி எடுக்கணும். அப்புறம் வேற என்ன, அதுக்கு தாராளமா ஒரு 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 ஆட்டு மந்தையில் அது இருந்தாலும் இடுக்கிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாதான்.
அது தாராளமா மூவ் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணுமா, அந்த இடம் எப்படி இருக்கணுமா, கொஞ்சம் தாராளமா இருக்கணுமா. அதெல்லாம் அதோட ஆரோக்கியத்தை முடிவு பண்ணும். அதோட மென்டல் நிலையை அது என்ன செய்யும், பாதுகாக்கும். ஓவரால் அது நல்லா இருக்கும். ரொம்ப இடுக்கிட்டு இங்க நவர முடியாம அங்க நவர முடியாம. அதனால ஆண்டவர் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது, வசனம் ஒன்று இருக்குது, ஆண்டவர் உன்னுடைய எல்லையை விஸ்தாரமாக்குவார் என்று ஒரு வசன வாக்கு தத்துவம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்புறம் என்னன்னா அதோட சோசியல் நீட், அதாவது அந்த 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 மந்தையுடைய மென்டல் நிலை. மென்டல் நிலை என்ன தமிழ் என்ன சொல்றது, மனநிலை. மனநிலை. இதுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படி என்றால், இதுக்கு இந்த ஆட்டுக்கு அதோட மனநிலை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அது தனியா இருக்கக்கூடாது, அது கூட ஆள் இருக்கணுமா. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆடுகளை பத்தி நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஆடு 4 இல்லாட்டி 5 ஆடோடு சேர்ந்து இருக்கணும். ஆமென். கர்த்தர் பாருங்க, எங்கேயோ இருந்த ஒரு நபர் ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதுக்குதான் ஒரு ஆத்மா, ஒரு விசுவாசி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அவனுடைய ஆவிக்குரிய நிலையெல்லாம் சபையில இருக்கணும். அதே நேரத்துல உலகத்துல தனித்து இருக்க முடியாது. ஆமென். அவன் தனித்து இருக்க முடியாது. You need friends, you need people, you need family. ஆகியனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அங்கே எங்க பாருங்க, ஆதாமுடைய வசனம் இங்க இதோடு கூட நம்ம இணைக்க முடிகிறது. அல்லேலூயா. அடுத்து என்ன, அதோட ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்க, மெயின்டெனன்ஸ், ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. அப்படின்னால் இந்த பூச்சி வகைகள் இதெல்லாம் இருக்கும். முன்ன பாஸ்டர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது, இந்த ஆடுகளுக்கு எண்ணெய் பூசுவாங்களாம். ஆட்டுக்கு தலைப்பகுதியில் எண்ணெய் பூசுவாங்களாம். ஏன் இந்த எண்ணெய் பூசுவாங்க அப்படின்னா, இந்த எண்ணெயோடைய வாசம், ஒலிவ எண்ணெய் தான், இந்த ஒலிவ எண்ணெயோடைய அதோட வாசம் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த பூச்சியெல்லாம் கிட்ட வராது. பூச்சி கிட்ட வராதுன்னு என்ன அர்த்தம், காது உள்ளுக்கெல்லாம் போறாது. காது உள்ளுக்கு பூந்துச்சுன்னா தான் ஆபத்து. அம்மா நாய்க்கெல்லாம் தான் அதெல்லாம் ஆபத்து, காது உள்ளுக்கு போனாதான் ஆபத்து. அப்ப எங்க செய்வாங்களாம், அந்த ஆட்டுக்கு தலையில எண்ணெய் பூசுவார்களாம். எண்ணெய் பூசினால் என்ன, இப்ப அந்த காதுக்குள்ளாக பூச்சிகள் போகாது. கிறிஸ்து பிரியமானவர்களை, தலையில எண்ணெய் பூசுவது என்பது அபிஷேகம். வேதத்திலே அதான் பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன, இதோ நம்மை குழப்புகிற, நம்மை வழி தப்பி போகிற கெட்ட ஆலோசனைகள், நம்மை கெடுத்து போகிற ஆலோசனைகள் நம்முடைய காதிலே வராதபடி கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணி நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்புறம் எல்லாம் ஏற்கனவே படிச்சது தான். இவ்வளவு காரியம் இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதை பாதுகாக்க வேண்டும், வேலியை அடைத்து பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது, ஒருவேளை ரிப்பீட்டேஷன் மாதிரி இருந்தாலும் இது இந்த நாளினுடைய செய்திக்கு மிக அவசியமா இருக்கிறது. இப்போ நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் செல்லுவோம். யோவான் 10ஆம் அதிகாரம். நான்காம் வசனத்துக்கு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு போல, அது இன்னும் கொஞ்சம் ஆழமானது. இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், நான் சொன்ன பிற்பாடு அதுக்கு பதில் இருக்குன்னு. இப்போ ஒரு ஆட்டு மந்தையில இருக்கிற ஆட்டுக்கு மேய்ப்பன் தான் பொறுப்பு, அப்படித்தானே? ஒரு ஆடு, அதாவது ஒரு பிலீவர், ஒரு கிறிஸ்தவன், அவன் குறை இல்லாம இருக்கணும்னு கர்த்தருடைய சித்தம். எதுல குறை இல்லாம இருக்கணும் அப்படி என்றால், ஆரோக்கியத்துல குறை இல்லாம இருக்கணும், பொருளாதாரத்துல குறை இல்லாம இருக்கணும், வேற என்னது, குடும்ப உறவுகள்ல குறை இல்லாம இருக்கணும், அவன் உணவு பற்றாக்குறை இல்லாம இருக்கணும், உடுத்துக்கிற உடை துணிமணிகள்ல குறை இருக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் சித்தம்.
ஆனால் விசுவாசத்துல ஊழியத்திற்கு ஊழியக்காரர்கள் பட்ட கஷ்டம், பவுல் சொல்லுகிற அவர் அனுபவத்தை பார்த்தோம்னா, அவர் ஆடையின்றி இருந்திருக்கிறாராம். கடல்ல ஒரு ராத்திரி ஒரு பகல் கடல்ல போயிருக்கிறார். அது உபத்திரம், அது வேற செக்ஷன். அது கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் போது உபத்திரம் அது வேறு, சரியா? ஆனா பொதுவா ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்லுகிறது, குறை இல்லாம இருக்கணுமா? அப்படி என்றால் இந்த அந்த ஆட்டோடைய பொறுப்பு என்ன? இப்ப மெய்ப்பெண் ஆடு குறையில்லாம இருக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுகிறார். அதற்கு தகுதி இந்த ஆட்டுக்கிட்ட இருக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு மந்தையில 100 ஆடு இருக்குது. அந்த ஆடு குறையில்லாம எல்லா தேவைகளையும் சந்திக்கிறது மேய்ப்பனுடைய பொறுப்பு. பக்கத்துல 2 ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஆடு குறையில்லாம இருக்கிறது இந்த மேய்ப்பனுடைய பொறுப்பா? இல்ல. இந்த மேய்ப்பன் யாரு பொறுப்பு? மந்தையில் இருக்கிற ஆட்டுக்கு தான் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது இந்த ஆடுடைய பொறுப்பு என்ன? ஒண்ணு மந்தையில இருக்கணும், மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்கணும். 1 பேதுரு 5:6. 1 பேதுரு, 1 Peter chapter 5 verse 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். என்னவா? பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். அவருடைய வசனத்துக்கு நம்ம அடங்கி இருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனம் சொல்லுதா? ஆமா, நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும். ஒருவேளை உலக நியாயம் சொல்லும், நீ இல்ல தப்பு வசனம் சொல்லுது, இல்லை நீ இதுக்கு வேற மாதிரி செயல்படணும் அப்படின்னா வசனத்துக்கு தான் கீழ்ப்படியணும். அவன் என்ன எப்படி இந்த மாதிரி கேட்க முடியும்? வசனம் சொல்லுது நீ மன்னிச்சிரு அப்படின்னா மன்னிச்சிடணும். ஆனால் உலகம் சொல்லும், நீ என்ன இதெல்லாம் கேட்காம இருக்கிற அப்படி உலகம் சொல்லும். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால கர்த்தருடைய ஸ்தானம் மேய்ப்பனாக, இதோ எங்களுடைய ஸ்தானம் ஆடுகளாக கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே குறையில்லாதபடி நடத்துகிறவராக இருக்கிறதுனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறத்தக்க நாங்கள் முழுமையாய் உமக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிறவர்களாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்தவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் யாவரையும் பின்தொடர கர்த்தர் கிருபை பாராட்டும்படி அந்த ஒரு வேத வசனத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். வெளிப்பாடுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எனத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல அப்பாவே, ஆமென். எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியத்தினாலும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் கர்த்தர் வருமளவும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமீன். சில தேசர் ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமிலே சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோமாக.